ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நாகபஞ்சமி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நாகபஞ்சமின்னா எல்லா கோயில்லையும் நாக சிலை இருக்கும். ஸோ அங்கே போய் பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மகாராஷ்டிரனில் அப்படி கிடையாது. இந்த மாதிரி நாக சிலையை வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் தான் அவங்க வீட்டில் போய் பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடு மாதிரி கோயிலுக்கு அது மாதிரி வைக்க மாட்டாங்க சிலையை. ஸோ இவங்களே வாங்கிட்டு போய் அவங்க இஷ்டமாக கோயிலில் வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜை சாமான் எல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த நாகபஞ்சமி வந்துட்டாலே ஃபெஸ்டிவல் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே கண்டினியூவாக வந்து ரக்ஷாபந்தன் வரும், கிருஷ்ண ஜெயந்தி, இது மாதிரி லைனாக வந்துட்டுருக்கோங்க. ஸோ எனக்கு பக்கத்தில் ஒரு தமிழ் கோயில் இருக்குது, பால் வாங்கிட்டேன். ஸோ நம்ம போய் அந்த கோயிலில் அங்கே அம்மன் சிலை இருக்குது, நாகம்மா சிலை. நம்ம போய் நாகம்மாவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம சிவபெருமான் சிலையும் இருக்குது, லிங்கம். ஸோ அதுக்கும் பால் ஊற்றிட்டு நல்லா கும்பிட்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்புறேங்க. ஸோ என் வீடு நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.